ஸ்ரீநாத். இந்த நாளிலும் லென்த் நாட்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பொதுவாக லென்த் நாட்கள் என்று சொல்லும் பொழுது அந்த லென்த் என்கின்ற வார்த்தை ஒரு ஆங்கில வார்த்தை. பொதுவாக நாம் லென்த் நாட்கள் என்று தமிழில் சொல்லுவோம். அது லென்த் அல்ல, லென்ட், எல்இஎன்டி, லென்ட். அது ஒரு ஆங்கில வார்த்தை. அதை தான் நம்ம தமிழில் லென்த் நாட்கள் என்று சொல்லுகிறோம். சரி, லென்ட் நாட்கள் என்றால் என்னவென்றால், புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு நோன்பு நாட்கள். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கள். நோன்பு என்ற வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நோன்பு என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு 40 நாள் நோன்பு இருப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த லென்த் நாட்கள் என்றால் என்னவென்றால், ஈஸ்டருக்கு முன்பாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளுக்கு முன்பாக இருக்கின்ற 40 நாளை தான் லென்ட் டேஸ் என்று சொல்கிறார்கள். அதை ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் கிழமை அன்று துவங்கி சரியாக ஈஸ்டர் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முன்பாக இருக்கின்ற சனிக்கிழமை, அது ஹோலி சாட்டர்டே என்று சொல்வார்கள், பரிசுத்த சனிக்கிழமை என்று சொல்வார்கள். அங்கே 40 நாள் முடியும். ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் கிழமையிலிருந்து சரியாக அந்த ஈஸ்டருக்கு முன்பாக இருக்கின்ற அந்த சனிக்கிழமை, ஹோலி சாட்டர்டே, அங்கே 40 நாள் முடியும். அந்த 40 நாள் முடிந்த உடனே தான் ஈஸ்டர் வருகிறது. இந்த 40 நாளிலே என்ன கணக்கு என்று கேட்டால், இந்த 40 நாளிலே ஞாயிற்றுக்கிழமை வராது. ஞாயிற்றுக்கிழமை கழித்துவிட்டு மீதி இருக்கின்ற நாட்களை தான் 40 நாளாக சொல்லுகிறார்கள். இந்த 40 நாளிலே உலகமெங்கும் இந்த லென்த் டேஸில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இவர்கள் உபவாசம் இருப்பார்கள், தே வில் ஃபாஸ்ட். இன்னொன்று, அவர்கள் ஜெபத்தில் இருப்பார்கள், தே வில் ப்ரே. இன்னொன்று, மூன்றாவது, தே வில் ரிப்பன்டன்ஸ். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு பாவ காரியத்தையோ அல்லது ஒரு பழக்கத்தையோ, தவறான பழக்கத்தையோ இந்த 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால் செய்ய மாட்டார்கள். இந்த 40 நாட்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், இந்த லென்த் டேஸில் இவ்வளவு ஜெபிப்பார்கள். ஒரு சிலர் இந்த 40 நாள் உபவாசம் பண்ணுவார்கள். ஒரு வேளை தவிர்த்து 2 வேளை சாப்பிடுவார்கள். அல்லது ஒரு சிலர் கறி எதுவும் சாப்பிட மாட்டார்கள், நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மீன் மட்டும் எடுப்பாங்க. அதுபோல் சில காரியங்கள் தவிர்ப்பாங்க. ஒரு சிலர் இந்த 40 நாள் டிவி சினிமா பார்க்க மாட்டாங்க, தவறான காரியத்தை விட்டுருவாங்க 40 நாள். இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய மனம் திரும்புது, யாராவது அவர்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுவார்கள். எந்த விதமான கசப்புகளை வைத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை தான் இந்த 40 நாள், இந்த லென்த் நாட்களிலே ஜனங்கள் செய்வார்கள். இந்த லென்த் நாட்கள் முடிந்த உடனே அவர்கள் ஈஸ்டர் நாட்கள் அன்றைக்கு என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஒரு பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இதை தான் லென்த் டேஸ், அதாவது லென்த் நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆமென்.